ஹாய் குட்டீஸ், உங்களுக்கு ஒரு அழகான பூனை குட்டியின் கதை. இதோ ஒரு அழகான கிராமம். அங்கே சின்னதா ஒரு காடு இருந்தது. அந்த காட்டில் நிறைய மிருகம், பறவைகள் வாழ்ந்து வந்தன. புலி, கரடி, ஓநாய், பாம்பு, சிங்கம், யானை, நரி, குரங்கு, கழுகு, கொக்கு, கிளி, குருவி என்று நிறைய மிருகங்கள், பறவைகள் இருந்தது. அதே காட்டுக்குள்ள பூனை குடும்பம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அம்மா பூனை, அப்பா பூனை, அவங்களுக்கு அழகான ராஜகுமாரன் போல பூனை குட்டி ஒன்று இருந்தது. அந்த காட்டுல நிறைய பயங்கரமான மிருகங்கள் இருக்கு என்று அச்சத்துல அம்மா பூனை நம்மளோட குட்டி பூனையார காட்டுக்குள்ள போக விடாம பாதுகாப்பாக அவங்களோட வீட்டிலேயே வச்சு கொள்ளுவாங்களாம். இதனால குட்டி பூனை எப்போ பார்த்தாலும் சோகமா இருக்குமாம். சேர்ந்து விளையாட யாரும் இல்லைன்னு ஒரே அழுகையாம். பாவம் நம்மளோட குட்டி பூனை. இதை பார்த்து அம்மா பூனை தன்னோட குட்டி பூனைக்கு புத்திமதி சொல்லி அழகான பாட்டு பாடியது. நரிகள் உண்டு, புலிகள் உண்டு, தந்திரங்கள் போடுமே, அள்ளி விழ வைக்குமே, தனியா எங்கும் போகாதே, தவறி கூட போகாதே, செல்லாம் செல்ல குட்டி, செல்ல குட்டி, செல்லாம். நீ பெரியவரானதும் தேர்ந்தேடு உன் வழியவே. செல்ல குட்டி, செல்ல குட்டி, அழாதே தங்கம், நீ அழாதே, நீயாவா நாம வாழும் காட்டிலே நரிகள் உண்டு, புலிகள் உண்டு, தந்திரங்கள் போடுமே, தள்ளி விழ வைக்குமே, தனியா எங்கும் போகாதே, தவறி கூட போகாதே, செல்லம். அம்மா பூனை மிகவும் அழகாக தன்னுடைய குட்டி பூனையாருக்கு புத்திமதி சொல்லி கொடுத்தது. ஒரு நாள் குட்டி பூனை அம்மா சொல் கேட்காம அம்மாவும் அப்பாவும் வெளியில் போகும் நேரம் பார்த்து காட்டினுள் ஓடி போனதாம். அங்கே போய் பார்த்தால் அழகான பூக்கள், வண்டுகள், மிருகங்கள், பறவைகள் என்று பார்க்கவே அவ்வளவு சந்தோஷம் இருந்ததாம் குட்டி பூனையாருக்கு. அப்படியே இன்னும் கொஞ்சம் காட்டின் உள்ளே சென்றது குட்டி பூனை. இன்னும் செல்ல செல்ல காடு இருளாய் தெரிந்தது. பூக்கள், வண்டுகள் எல்லாம் பயங்கரமாய் குட்டி பூனையாரை பயம் வர செய்தது. அடுத்த பக்கம் திரும்பி பார்த்தால் காட்டு ஓநாய்கள் குட்டி பூனையாரை துரத்தி வந்தது. அங்கே அப்பா பூனை ஓடி வந்து அந்த ஓநாய்களிடமிருந்து குட்டி பூனையாரை காப்பாற்றியது. அம்மா அப்பாவின் புத்திமதியை கேட்டு நடக்க வேண்டும் பிள்ளைகளே. அவர்கள் நம் நன்மையை மட்டுமே சொல்வார்கள், செய்வார்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். பை சில்ட்ரன்ஸ். அடுத்த ஒரு அழகான கதையோடு சந்திப்போம்.